நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஈஸ்டர்ன் ரயில்வே ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெக்ரூட்மெண்ட் 2025 கேன் கால் ஃபார் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் டி அண்ட் சி பி கேட்டகிரியில் இந்த ஜாப் வந்து உள்ளடங்குது. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தாங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இதுக்கு எலிஜிபிள், எந்த சர்டிஃபிகேட் லெவலில் இவங்க மெரிட் பேசிக்கில் எடுக்கிறேன்றதை ஒன் பை ஒன்னாக வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். இப்போது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஆர்ஆர்சி, ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா அண்டு ஈஸ்டர்ன் ரயில்வே இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே A to Z ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக வேகன்சி வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் விட்டது 2025 இருந்தாலையும் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2026 தான் வரும். அந்த அளவுக்கு ஸ்லோ ப்ராசஸ் தான், கொஞ்சம் டிலே ஆகும். இருந்தாலும் எல்லா டீட்டெயிலாக முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? என்னென்னா நம்மளுக்கு எக்ஸாமே கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு மெரிட் பேசிக்காக எடுக்கிறாங்க. அது ஸ்போர்ட்ஸ் மெரிட் பேசிக் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முடியும். குரூப் சி 5 வேகன்சியும், அதே குரூப் சி லெவல் 2 12 வேகன்சியும், குரூப் டி 33 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே வீடியோ பார்த்துட்டு வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கன்ஃபார்மாக இதில் காம்படிஷன் அட்டன் பண்ண முடியுமா இருந்துச்சுன்னா வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? கேம் பார்த்தீங்கன்னா இதுதான்: ஆர்சி, அத்லெட்டிக், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், கபடி, வாலிபால், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, ஸ்விம்மிங். ஓகேங்களா? இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த 11 கேமுக்கான ஈவெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? இந்த 11 கேமில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துருவோமா? 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பல்சரி. நீங்கள் எந்த கம்யூனிட்டினா இருங்க, அவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனே கிடையாது. நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக அட்டன் பண்ணலான்றதை சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இதோட பேசிக் சேலரி பார்த்துருவோமா? பேசிக் சேலரி வந்து நீங்கள் குரூப் டியில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து 20,000 ரூபாய் வரும். எல்லாமே ஆவரேஜாக அந்த அளவு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் உங்களுடைய ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஜாபுக்கு போட்டி போட போகிறீங்க, எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்றது அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கேட்டகரி 1க்கு நீங்கள் போட்டி போடுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேஜுக்கு போட்டி போடுற ஆளுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு துறையில் டிப்ளமோ அண்ட் ஐடியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். கேட்டகரி 3க்கு போட்டி போகிற நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி 10th முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாம்பா. நான் 10th மேலே டிப்ளமோ படிச்சிருக்கிறேன், ஐடிஐ படிச்சிருக்கிறேன், டிகிரி முடிச்சிருக்கேன்ற பேச்சு வேண்டாம். நீங்கள் குறைஞ்சபட்சம் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சரிங்களா? பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க கேட்குற தகுதி அவ்வளோதான். கேட்டகரி 3ல் வந்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மினிமம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மெரிட்டில் இருக்கணும்னா நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உள்ளே வரணும். கம்பல்சரி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்றவங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் உள்ளே வருவீங்க. ஓகேங்களா? அது என்னன்றதை பார்த்துருவோம். ஜூனியர் அண்டு சீனியர், நீங்கள் ஒலிம்பிக் கேமில் இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உள்ளே வருவீங்க. இல்லை ப்ரோ, நான் இன்டர்நேஷ்னல் பிளேயரெல்லாம் கிடையாது, நான் நேஷ்னல் மீட் தான் அடிச்சிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். ஜூனியர் அண்டு சீனியர் கேட்டகரி இதுலேயும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் கேமு, காமன்வெல்த்து, கிலோ இந்தியா, இந்த மாதிரி ஏஷியன் ஃபெடரேஷன், இந்த மாதிரி பல்வேறு ஃபெடரேஷன் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்துங்க,
நீங்கள் அந்த துறையில் ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி முடிச்சிருந்தாலும் சரி, ஓகேங்களா, காலேஜ் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கணும் கம்பல்சரி. பிளேஸ்மெண்ட்டுனா என்ன பிளேஸ்மெண்ட்டு? 1 2 3 நீங்கள் 3rd பொசிஷனுக்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் பிளேஸ்மெண்ட்டே ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டே வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரையல் டெஸ்ட் உங்களுக்கு கூப்பிடணுன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 3rd பிளேஸ்க்குள்ளே இருக்கணும். ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 வச்சுட்டு இருக்கணும். ஓகேங்களா? SDF5 ஃபார்ம் 4 வச்சுட்டு இருப்பாங்க. அது ஸ்கூல் லெவல் காம்படிஷன் போயிருப்பீங்க, அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் வாய்ப்புன்றது எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. மெரிட்டுக்கான சர்டிஃபிகேட் போனஸ் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். காமனாக அப்ளிகேஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 500 ரூபா சர்வீஸ் சார்ஜ் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? SC ST மாணவர்களுக்கு வந்து 250 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் கட்டிடலாம். எனிபடி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். சரிங்களா? போனஸ் மார்க் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதாங்க அது. உங்களோட சர்டிஃபிகேட் ஏற்ற மெரிட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் மெரிட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போனஸ் மார்க் கொடுப்பாங்க. ட்ரையல் டெஸ்ட்டுக்கான போனஸ் மார்க்கு ப்ளஸ் ட்ரையல் டெஸ்ட்டுக்கான மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஓவராலாக 100 மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்ளிகேஷன் எப்போ வரும் அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்த்துருவோமா? இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்த தகவல் எல்லாமே வந்து 3 நோட் பண்ணிங்க. 10ஆம் தேதி செப்டம்பர் 10 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே விண்ணப்பிச்சுடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எந்த அளவுக்கு ஜாப் இருக்குன்றதை உங்கள் ஃபேமிலி மெம்பர் சொல்லுங்கள். ஓகேங்களா? க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 9/10. ஓகேங்களா? டிசம்பர் அப்போ உங்களுக்கு ட்ரையல் டெஸ்ட்டு கம்பல்சரி கூப்பிட்ருவாங்க 2025 மந்த் எண்டில். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் நான் லிங்க் பயோவில் கொடுத்துறேன், ஃபாலோ பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க எந்த அப்ளிகேஷனில். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்சனல் டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸு தான் கேட்பாங்க. பார்த்து ஃபில் பண்ணுங்கள். எந்த காலத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பக்காவாக கிளியராக இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ எல்லாம் கிளியராக கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற ஃபோட்டோவாக கொடுங்க. சரிங்களா? சிக்னேச்சர் எல்லாமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட லைன், ஓகேவா, ஃபிங்கர் பிரிண்ட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு எல்லாமே அவங்க வந்து உங்களோட ஃபெடரேஷனுக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இந்த மாணவன் உங்ககிட்ட தான் ஃபெடரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான், இந்த தேதியில் வாங்கியிருக்கான், அதை நீங்கள் தான் கொடுத்தீங்களா, ஒரு லிஸ்ட்டு இருக்கும். ஃபெடரேஷன் எல்லாருக்குமே வந்து அந்தந்த இயர் வைஸ் லிஸ்ட் இருக்கும். யார் யார்கிட்ட கொடுத்துன்றதை அவங்க 1 by 1 பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? முக்கியமாக அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் இதை நோட் பண்ணி ஆகணும். SMS அந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இது 3மே வந்து கரண்ட் அப்டேட் வச்சுங்க. இதில் தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ஜாபுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களா, அந்த நம்பரும் மெயில் ஐடி கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. எனிபடி டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் உங்கள் விளையாட்டு வீரர்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இதே போல் வேலை வாய்ப்பு பல்வேறு துறையிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா ஜாபும் வரக்கூடிய நாட்களில் நம்மளோட சேனலில் பப்ளிசிட்டி பண்ணுவேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.